அவருடைய துரதிர்ஷ்டம் இந்த 15 நாளுக்குள்ள ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 30 பேருக்கு இது மாதிரி கொலைகள். அது வந்து 2-3 பாலியல் கொலைகள். அவருடைய பேட் லக்கா இருக்கலாம். ஆக மொத்தம் நடந்திருக்கு. அசுரர்கள், அதாவது நாட் அனிமல்ஸ் பட் டீமான்ஸ், மான்ஸ்டர்ஸ். அனிமல்ஸ் கூட இது மாதிரி பண்ணாரு. கழுத்து பிடிக்கும் கொள்ளும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஒரு அசுர ஆவேசத்துல தான் அது மாதிரி ஒரு பெரிய கல் எடுத்து திருப்பி மூஞ்சில் அடிச்சு, தாடையை உடைச்சு, தலையை இப்படி கம்ப்ளீட்டா தலை அப்படி. நான் சொல்றது வந்து 8 கோடி மக்களுக்கும் டெஃபினட்டா உடன்பாடு. 5-6 வருஷத்துக்கு முன்னால என் நண்பன் சைலேந்திர பாபு வந்து இதுல இருந்தார். நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத், நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ கோயம்புத்தூர் சூலூர்ல பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமிக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு, கொலையும் செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஆட்சியில் எப்படி நடந்துச்சோ அதே போல திரும்ப அதே நோக்கி தான் போயிட்டு இருக்கு தமிழகம். எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தகவல் சொல்லுது சார்? ஸோ நம்பர் 1 சரத், உங்களை போலவே எப்படி நாம வந்து இந்த ஆர்ஜி கார்ல அந்த பெண் வந்து அநியாயமா அடிச்சு கொல்லப்பட்டுச்சோ அப்ப நம்ம கஷ்டப்பட்டோமோ, அதே போல ஒவ்வொரு குழந்தையும், ஒரு பெண் குழந்தை இது மாதிரி யாரோ பண்ணும்பொழுது பயங்கரமான ஒரு வருத்தத்தை, துக்கத்தை, துயரத்தை எனக்கு மட்டும் இல்ல, பொட்டப்புள்ளையை பெற்ற அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும். பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது குழந்தை. அதுவும் குழந்தையில வந்து பெண் குழந்தை. அப்பேற்பட்ட ஒரு பெண் குழந்தை 10 வயசுல ஒருத்தன் இது மாதிரி கொடூரமா கொள்றான். அது நமது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட ஓப்பனிங் பாலே ஒரு கூகுளியா போட்டிருக்கீங்க, கரெக்டா போட்டிருக்கீங்க. இதே தான் திமுக அரசுல நடந்துருச்சு. இது மாதிரி எங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நான் அந்த பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி விஜய் வரும்பொழுது உண்மை என்னன்னா, பாவம் அவருக்கு 10-15 நாள் தான், 12 நாள் தான் ஆயிருக்கு. மே 10th எடுத்தாரு, இன்னைக்கு மே 25-15 நாள் தான் ஆயிருக்கு. அவருடைய துரதிர்ஷ்டம் இந்த 15 நாளுக்குள்ள ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 30 பேருக்கு இது மாதிரி கொலைகள். அது வந்து 2-3 பாலியல் கொலைகள். அவருடைய பேட் லக்கா இருக்கலாம். ஆக மொத்தம் நடந்திருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு நான் சொல்ல போறேன். ஏனென்றால் திமுகவோட ஆட்சி தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. யாரு திமுகவோட பார்ட்னர்ஸ்? நம்பர் 1 காங்கிரஸ், இப்போ இருக்காங்களே. நம்பர் 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இப்போ இருக்காங்களே. நம்பர் 3 கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், இப்பவும் இருக்காங்களே. நம்பர் 4 விசிகே, இப்பவும் இருக்காங்களே. நம்பர் 5 IUML, முஸ்லிம் லீக், இப்பவும் இருக்காங்க. அதாவது திமுக தவிர பாக்கி அத்தனை பேரும் இங்க வரும்பொழுது எப்படி இந்த ஆட்சி வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேற ஆட்சியா இருக்கும்? இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஎம்கே. இதே ஆட்களுடைய ஆளுங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன இருப்பாங்க, நம்ம ஆட்சி தாண்டா, ஒன்றும் நடக்காதுடாங்கிற ஒரு வெறி இருக்கும். அதனால இது நடந்திருக்கலாம் சரத். இதை தாண்டியும் நமது முதலமைச்சர் ரொம்ப 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 கடினமாக ஸ்டெப்ஸ் எடுத்து செய்ய வேண்டியது செய்யணுங்கிறது என்னுடைய முதல் சுற்றுல நான் பொதுவெளியில எடுத்து வைக்கும் ஒரு கருத்து. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்றது பாத்தீங்கன்னா பல வந்துட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில இருக்கு சார். கழுத்து திருப்பி இருக்காங்க, கல்ல வச்சு குத்திருக்காங்க அப்படின்லாம் வருது சார். எந்த மைண்ட் செட்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும் சார் உங்களுக்கு? அதாவது இவங்கெல்லாம் வந்து மிருகங்கள் இல்லைங்க. மிருகங்கள் இது மாதிரி பண்ணாரு. இவங்கெல்லாம் அசுரர்கள். அதாவது நாட் அனிமல்ஸ் பட் டீமான்ஸ், மான்ஸ்டர்ஸ். அனிமல்ஸ் கூட இது மாதிரி பண்ணாரு. கழுத்து பிடிக்கும் கொள்ளும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு அசுர ஆவேசத்துல தான் அது மாதிரி ஒரு பெரிய கல் எடுத்து திருப்பி மூஞ்சில் அடிச்சு, தாடையை உடைச்சு, தலையை இப்படி கம்ப்ளீட்டா தலை அப்படி திரும்பி இருந்து ஒரு ஏற்பட்ட ஒரு 10 வயசு குழந்தை, தன்னிடம் இருந்து ஒரு மிட்டாய்க்காக வந்த ஒரு 10 வயசு குழந்தை, தன்னிடம் பக்கத்து வீட்டுல இருந்து ஏன் பாமா போமா நம்ம பேசணுமே, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கிட்ட நம்ம பிள்ளைங்க மாதிரி பேசணும், அப்படி இருந்த ஒரு பிள்ளை நம்பி, பாவம் மிட்டாய்க்காக நம்பி வந்த ஒரு குழந்தைய ஒரு மனிதன் இப்படி பண்றான்னா இவனுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? நான் ஒன்று சொல்றேன் சரத். தெரியும்னு ஒரு படம் பார்த்தேன். அதை வந்து இளைய தளபதி, சாரி இப்ப முதலமைச்சர் ஒரு குழந்தையும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் இது மாதிரிலாம் பண்ணிட்டு, ஒருத்தர் இது மாதிரி ரேப் பண்ணி ஒரு சின்ன பிள்ளைய கொல்லுவான். அவனை வந்து போட்டு, அவன் வந்து மினிஸ்டரோட பையனா இருப்பான்னு நினைக்கிறேன், கொன்னு அவனை வந்து அப்படியே தொங்க விட்டுருவான். ஒரு இதுல ஹீரோ ஒரு பாலத்துல இருந்து. நான் முதலமைச்சர் இப்ப கேட்கிறேன், நானும் பாலமா போட்டு பாக்குறேன், இவனை எவனாவது ஒருத்தர் நீங்க தொங்கி போடுவீங்களான்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க. ஆனா இப்ப வந்து மக்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்றது வந்து 8 கோடி மக்களுக்கும் டெஃபினட்டா உடன்பாடு இருக்கும்.
ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால என் நண்பன் சைலேந்திர பாபு வந்து இதுல இருந்தார், கோயம்புத்தூர்ல இருந்தார். மேபி 7-8 இயர்ஸ். அப்ப 2 சின்ன சேட்டு பிள்ளைங்க, ஒரு சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணா ஒரு டிரைவர். ரேப் பண்ணி கொன்னுட்டான். பக்கத்துல இருந்த அந்த பையனையும் கொன்னுட்டான். சைலேந்திர பாபு குரூப் பிடிச்சாங்க. எப்படியோ அந்த அவன் அந்த ரேபிஸ்ட் வந்து எப்படியோ நழுவி ஓடணும், எப்படியோ சுட்டாங்க, எப்படியோ இறந்துட்டான். ஹைதராபாத்ல ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணி கொண்டானுங்க. இதே மாதிரி தான் பிடிச்சாங்க. எப்படியோ அவங்க தப்பி ஓடினாங்க, எப்படியோ சுட்டாங்க, எப்படியோ செத்துட்டாங்க. இப்போ நீங்க 2 நாள் இந்த கார்த்திகை மோகன் பிடிச்சிட்டீங்க. எப்படியோ இந்த கார்த்திகை ஓடினா தப்பிச்சா நல்லா இருக்கும், எப்படியோ நீங்க சுட்டா நல்லா இருக்கும், எப்படியோ அவன் இறந்து போனா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னு புரியுது நினைக்கிறேன். வரிகள் நடுவில் நான் சொல்றேன். ஆனா இப்படிப்பட்ட என்கவுண்டர்ஸ் ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில தருணங்கள்ல பயன்படுத்தினாதான் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதே திரைப்படத்துல நான் பார்க்கும்போது அவனை தொங்கி விட்டு பார்க்கும்போது நான் கைத்தறேன். அந்த ஒரு சீன் தான் நான் கைத்தறேன். இப்போ அவர் பண்ணாருன்னா ரியல் லைஃப்னு ஒரு சில தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா ரீல் மாதிரி கொண்டு வந்து அப்படி பண்ணாருன்னா நான் மட்டும் இல்லை, 8 கோடி பேர் கை தட்டுவாங்க. அந்த எப்படியோ இவர் தப்பி ஓடின பையன் ஓடினா அவங்க சுட்டாங்கிற ஒரு செய்தி நாளைக்கு நாளன்னைக்கு வரும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, முதலமைச்சர்கிட்ட போகணும். ஏனென்றால் இந்த ஷரியா லா படிச்சீங்கன்னா, இஸ்லாமிக் லா, இதுல வந்து ஜினா இல் பதர்னு வச்சிருப்பாங்க. இது மாதிரி குழந்தைங்கள்லாம் அது மாதிரி கொல்லும் பொழுது அவனுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, நேரம் கழுத்தை வெட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹீம் இல்லான்னு சொல்லி வெட்டி அந்த முன்னும் தனியாக போகணும், இந்த தலை தனியாக உருண்டு போகணும், முன்னும் தனியாக போகணும். இதனால தான் இஸ்லாமிக் நாடுகளில் நிறைய நடக்கிறது இல்லை. யாரோ கேட்டாங்க, யாரோ மினிஸ்டர் சொன்னாங்க, எங்களால் தடுக்க முடியாது, பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். தடுக்க முடியும். இவனுக்கு கொடுக்குற தண்டனையில் அடுத்தது நினைக்கிறான் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டு பொண்ணு மேலே கையை வைக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டிங்களுக்கு இந்த பார்க்குற இந்த தண்டனையில், பார்க்குற இந்த கொடூரத்தில் அவங்க பண்ணக்கூடாது. அது வெறும் என்கவுண்டராக இருக்கலாம், இன்னும் தொங்க விடலாம், எலக்ட்ரிக் சேரில் போடலாம், இல்லைன்னா அவனை வந்து நேராக அவன் உடம்ப வந்து ஏதாவது மெடிக்கல் காலேஜில் வந்து டைசெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அடுத்த ஆள் யோசிப்பாங்க. இல்லைன்னா நேருவோட பிறந்தநாள் வருதுதோ, அம்பேத்கர் பிறந்தநாள் வருதுதோ, இன்னும் ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் வாய்தா வாங்கிட்டு வருவோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நமது இந்தியன் பீனல் கோடில் பொதுவாக ரேப்புக்கு வந்து இது மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாரதிய நியாய சமிதான்னு மாற்றி பாஜகவால் இந்த சர்க்காரால் கொண்டு வந்த இந்த புது லா திட்டத்தில், நீதி திட்டத்தில் இது மாதிரி செக்ஷன் 369 வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன்லையும் வருது, ரேப்லையும் வருது. அதில் வந்து ஒருத்தருக்கு மேலே இருந்தாலே கேங் ரேப் கணக்கு. ஒருத்தருக்கு மேலே இருந்து 12 வயசு கீழே இருக்கிற எந்த ஒரு பொண்ணையும் அவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணாங்கன்னா அதுக்கு மரண தண்டனை விதிக்கலான்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ஆளுக்கு சட்டம் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ தயவு செய்து மரண தண்டனை கொடுத்து தொலைங்க. என்ன ஏன்டா யூடியூப்ல எல்லாம் சொல்றீங்க, பப்ளிக் சொன்ன நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா எங்க பெண்கள்லாம் சேஃபா இருக்க மாட்டாங்க. ஏன் பெண்கள் நெக்ஸ்ட் ஆண்களையும் பிடிச்சி சின்ன பசங்களை பிடிச்சி ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி கிராதக பசங்க. ஐ சே த டைம் ஹஸ் கம்ங்க, த டைம் ஹஸ் கம் தட் மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். இது மாதிரி ஆட்களுக்கு, இந்த மிருகங்கள், இந்த அசுரர்களுக்கு கொடுத்தாங்கன்னு இது நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்க பாரதிய நியாய சமிதா பயன்படுத்தினா அதுக்கப்புறம் ஹைகோர்ட், டிவிஷனல் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி 10-15 வருஷத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக சீக்கிரமா முடிச்சு பண்ணுங்க. இப்ப தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். பாக்ஸோ எங்க பண்றாங்க சரத்? 7000 கேஸ் ஒவ்வொரு வருஷம் புக் ஆகுது பாக்ஸோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 6500 கேஸும் என்னமோ பெண்டிங், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம 2 மாசத்துக்குள்ளேயே 3 மாசத்துக்குள்ளேயே முடிக்கணும். பாக்ஸோவுடைய பிரின்சிபலே அதுதான். மற்ற கேஸ் மாதிரி எடுத்துட்டு போக வேணாம். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். 3 மாசத்துக்குள்ள தண்டனை கொடுத்து உள்ள தள்ளணும், மரண தண்டனை கொடுக்கணும்னே விதிக்கப்பட்ட இந்த நீதிமன்றங்கள்ல ஆட்கள் இல்லை, நீதிபதிகள் இல்லை. ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இது நீதித்துறைக்கு எனது வேண்டுகோள். ஒரு பெற்றோர்களாக, சமூக ஆர்வலர்களாக நீதிமன்றத்துக்கு தயவு செய்து இது மாதிரி 6000 கேஸ் 6500 கேஸ் இழுத்துட்டு போறதுக்கு பதிலாக சீக்கிரமா போட்டு தள்ளினீங்கன்னா கேஸையும் போட்டு தள்ளலாம், இப்பேற்பட்ட ஆளுங்களையும் போட்டு தள்ளலாம். மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.